வணக்கம் சாய்ஸ் மாணவர்களே. நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிப்ரவரி மாத நடப்பு நிகழ்வுகள். அதாவது பிப்ரவரி மாசத்துல ஒவ்வொரு டேக்கும் என்னென்ன டேவா கன்சிடர் பண்ணிட்டு வராங்க, அதோட கருப்பொருள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிப்ரவரி 2. பிப்ரவரி 2 உலக பாதுகாப்பு தினம் சொல்றாங்க. பிப்ரவரி 2 உலக பாதுகாப்பு தினம். இதோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, வெட்லாண்ட்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். நெக்ஸ்ட் பிப்ரவரி 4. பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு இடையே ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட மைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஐ எம் அண்ட் ஐ வில். அதுதான் பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். இதை வந்து புற்றுநோய் பற்றின விழிப்புணர்வை மக்களுக்காக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினமாக கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். நெக்ஸ்ட் பிப்ரவரி 5. பிப்ரவரி 5 என்னன்னா பாதுகாப்பான இணைய தினம். பாதுகாப்பான இணைய தினம். இதோட மைய கருத்து டுகெதர் ஃபார் அ பெட்டர் இன்டர்நெட். நெக்ஸ்ட் பிப்ரவரி 5. பிப்ரவரி 5ல இன்னொரு டே இருக்கு, காஷ்மீர் தினம். காஷ்மீர் தினம் பிப்ரவரி 5. இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்மளோட மானசீகமான ஒரு ஆதரவை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெரிவிக்கிற வகையில் பாகிஸ்தான் அதிபர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் காஷ்மீர் ஆதரவு தினத்தை கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க. பிப்ரவரி 5 காஷ்மீர் தினம். பிப்ரவரி 5 பாதுகாப்பான இணையம் தினமும் கூட. பிப்ரவரி 6 பெண்கள் பிறப்புறுப்பு சிதைத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். நல்ல மறுபடியும் கேளுங்க. பிப்ரவரி 6 பெண்கள் பிறப்புறுப்பு சிதைத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். அதாவது 2019 பெண்கள் பிறப்புறுப்பு சிதைத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். மைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, பெண்கள் பிறப்புறுப்பு சிதைத்தலை முடிவு கட்டுவோம் அப்படிங்கிறதான் இதோட ஒரு மைய கருத்து. அதுக்கப்புறம் பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி தினம், நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. பிப்ரவரி 12லிருந்து 18 வரைக்கும் தேசிய உற்பத்தி வாரமாக கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க. இதோட மைய கருத்து கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, சர்க்குலர் எக்கனாமி ஃபார் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஓகே, பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி தினம். பிப்ரவரி 12லிருந்து 18 வரைக்கும் அந்த வாரத்தவே தேசிய உற்பத்தி வாரமாக கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா, தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில், அதாவது நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில் மத்திய உற்பத்தி திறன் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தோட கீழே உள்ள தொழில்துறை கொள்கை மற்றும் மேம்பாட்டுத்துறையின் கீழ் ஒரு தேசிய தன்னாட்சி அமைப்பு. இது வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில், அதாவது தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில்ங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு, அவ்வளோதான். இதை எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தோம்னா, 1958 பிப்ரவரி 12 தொடங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2018 வருஷம் தான் இந்த நிறுவனம் தொடங்கி 60வது ஆண்டு நிறைவு பெற்று அதுக்கான வைர விழா கொண்டாடி இருக்கிறாங்க. பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி தினம், நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. அதுக்கடுத்தது பிப்ரவரி 13 உலக வானொலி தினம், வேர்ல்ட் ரேடியோ டே. இந்த ஆண்டு 8வது உலக ரேடியோ தினம் கடைபிடிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியை உலக ரேடியோ தினமாக அறிவிச்சாங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் சபை வந்து 2013வது வருஷம் தான் பிப்ரவரி 13ஆம் தேதி உலக ரேடியோ தினத்தை அறிவிச்சிருக்காங்க. 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி 13 முதன்முறையாக தான் ரேடியோ தொடங்கப்பட்டிருக்குது. அதாவது 1946 பிப்ரவரி 13க்கு முதன்முறையாக ரேடியோ தொடங்கப்பட்டது. இதோட கருப்பொருள், இந்த உலக வானொலி தினம் அதாவது வேர்ல்டு ரேடியோ டேவோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, டயலாக் டாலரன்ஸ் அண்ட் பீஸ். பிப்ரவரி 13 உலக வானொலி தினம். நெக்ஸ்ட் பிப்ரவரி 13 உலக தேசிய பெண்கள் தினம், நேஷனல் உமன்ஸ் டே. அதாவது பிப்ரவரி 13ல 2 இருக்குது, உலக வானொலி தினம், வேர்ல்ட் ரேடியோ டே. தென் பிப்ரவரி 13ல இன்னொன்று இருக்குது, தேசிய பெண்கள் தினம், நேஷனல் உமன்ஸ் டே. 2014 பிப்ரவரி 13வது வருஷத்துல இருந்து தான் இதை கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க. இதை வந்து நம்ம பெண் கவர்னரான சரோஜினி நாயுடு அம்மாவோட பிறந்த நாளை முன்னிட்டு
இதை வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க. தேசிய பெண்கள் தினமாக கடைபிடித்துட்டு வராங்க. 2014 வருஷம் சரோஜினி நாயுடு அவங்களோட 135வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தினத்தை கடைபிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிப்ரவரி 13 தேசிய பெண்கள் தினம். யாரோட நினைவான்னு பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு அம்மாவோட நினைவா. அவங்க தான் நம்மளோட இந்தியாவோட முதல் பெண் கவர்னர். அதுக்கு அடுத்தது பிப்ரவரி 20 உலக நீதி நாள். பிப்ரவரி 20 உலக நீதி நாள். ஐக்கிய நாடுகள் அவை ஆண்டுதோறும் பிப்ரவரி 20ஆம் நாளில் கடைபிடிக்க முடிவை மேற்கொண்டது. அதற்கான அங்கீகாரம் 2017 நவம்பர் 26 வழங்கி 2009 ஆண்டு முதல் கடைபிடிக்க வேண்டும் என திட்டமிடப்பட்டது. இதோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, இஃப் யூ வாண்ட் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ். ஓகே, பிப்ரவரி 20 உலக நீதி நாள். அதுக்கடுத்தது பிப்ரவரி 20 இன்னொன்று இருக்குது, சர்வதேச தாய்மொழி தினம். பிப்ரவரி 20 சர்வதேச தாய்மொழி தினமும் இருக்குது. இதோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, இண்டிஜினஸ் லாங்குவேஜ் மேட்டர் ஃபார் டெவலப்மெண்ட், பீஸ் பில்டிங் அண்டு ரீகன்சிலேஷன். இதுதான் இதோட கருப்பொருள். அதுக்கப்புறம் பிப்ரவரி 22 உலக சிந்தனை தினம், வேர்ல்ட் திங்கிங் டே. பிப்ரவரி 22 வேர்ல்ட் திங்கிங் டே, உலக சிந்தனை தினம். இதோட மைய கருத்து தலைமைத்துவம், அதாவது லீடர்ஷிப். இந்த தினம் எப்போ இருந்து கொண்டாடுறாங்கன்னா 1926 உலக சிந்தனை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 24 மத்திய சுங்க தினம். மத்திய சுங்க தினம் பிப்ரவரி 24 சென்ட்ரல் கஸ்டமர்ஸ் டே. இதில் எக்ஸ்ட்ரா அடிஷனல் நியூஸ் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, மலேசிய தலைநகர் கோலாம்பூரில் இருக்கிற அரண்மனையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அந்நாட்டோட 16வது மன்னராக இருந்த சுல்தான் அப்துல்லா அகமது ஷா பதவியேற்று கொண்டார். இதற்கு முன்பாக இருந்த சுல்தான் முகமது சமீபத்தில் தான் பதவி விலகிட்டார். அவர் தான், அதாவது 16வது மன்னராக யார் பதவியேற்றிருக்கிறாங்கன்னா சுல்தான் அப்துல்லா அகமது ஷா பதவியேற்றுக்கிட்டார். மலேசியா தலைநகரில் கோலாம்பூரில் இருக்கிற அரண்மனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் இந்திய அளவில் நடைபெற்ற ஆரோக்கிய பாரத பயண நிறைவு விழா நிகழ்ச்சி புதுடெல்லியில் நடைபெற்றது. இதில் தமிழகத்துக்கு சிறந்த மாநிலத்துக்கான வழங்கப்பட்ட விருதை மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அஸ்வினி குமார், தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கரிடம் வழங்கப்பட்டது. என்னது, இந்திய அளவில் நடைபெற்ற ஆரோக்கிய பாரத பயண நிறைவு விழா நிகழ்ச்சியில் தமிழகத்துக்காக சிறந்த மாநிலத்துக்கான விருது வழங்கப்பட்டது. அதை யார் வாங்கினாங்கன்னு பார்த்தோன்னா மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அஸ்வினி குமாரும் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கரும் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன டே எந்தெந்த நாள்னு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 2 உலக பாதுகாப்பு தினம். பிப்ரவரி 2 உலக பாதுகாப்பு தினம். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். பிப்ரவரி 5 பாதுகாப்பான இணைய தினம். பிப்ரவரி 5 பாதுகாப்பான இணைய தினம். பிப்ரவரி 5ல் இன்னொன்று இருக்குது, காஷ்மீர் தினம். பிப்ரவரி 6 பெண்கள் பிறப்புறுப்பு சிதைத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். பெண்கள் பிறப்புறுப்பு சிதைத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி தினம், நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி தினம். பிப்ரவரி 13 2 கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா உலக வானொலி தினம், அதாவது வேர்ல்ட் ரேடியோ டே. இன்னொன்று தேசிய பெண்கள் தினம், நேஷனல் உமன்ஸ் டே. சரோஜினி நாயுடுவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. பிப்ரவரி 20 உலக நீதி நாள். பிப்ரவரி 20 உலக நீதி நாள். அதில் இன்னொரு டே இருக்கு, பிப்ரவரி 20 இன்னொன்று சொல்கிறாங்க, சர்வதேச தாய்மொழி தினம். பிப்ரவரி 22 உலக சிந்தனை தினம், வேர்ல்ட் திங்கிங் டே. பிப்ரவரி 22. பிப்ரவரி 24 மத்திய சுங்க தினம். சென்ட்ரல் கஸ்டமர்ஸ் டே.